Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nasu ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah. خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நேரற்ற பேரன்பொழியுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கென்று மறுமை என்கிற வாழ்வை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தமைக்காக அவர்களுக்கு சொர்க்கம் என்கிற பரிசை வழங்கியதை, அந்த சொர்க்கம் என்கிற பரிசு எப்பேற்பட்ட பிரம்மாண்டம் இருந்தது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்திருந்தோம். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இன்னும் பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த சொர்க்கத்தில் சிலவற்றினுடைய பெயர்களை நமக்கு இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். கிட்டத்தட்ட 100 படித்தரங்கள் இருக்குது. எல்லாவற்றினுடைய பெயரும் நமக்கு சொல்லித்தரப்படல. குறிப்பிட்டு சில பெயர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரான். நமக்கு ஆனால் பெரும்பாலும் தெரிஞ்ச சொர்க்கத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் தெரியும். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சொர்க்கத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது இருக்கிறதுலேயே மிக உயர்தரமான ஒரு சொர்க்கம். அது இல்லாம அல்லாஹ் சில பெயர்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். ஒன்று தாருல் சலாம், இன்னொன்று தாருல் மகாம், இன்னொன்று மகாமுல் அமீன், மத்து சலாம், இன்னொன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இன்னொன்று ஜன்னத்துல் மவா. கிட்டத்தட்ட ஒரு 6 பெயர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த சொர்க்கத்தினுடைய பெயர்கள் இது நம்ம தெரிந்து கொள்வதற்காக தான். எத்தனையோ சொர்க்கத்தை பற்றி எத்தனையோ சொர்க்கங்கள் படித்தரங்கள் நமக்கு இருந்தாலும் சில பெயர்கள் அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு பிரகாசமா தெரிஞ்சது ஒரு பெயர் தானே. இப்ப நம்ம தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது. அது எல்லாமே இந்த சொர்க்கத்திற்குள்ள மனிதன் நுழைந்த உடனேயே முதலாக மனுஷன் உள்ள போவான்ல, போகக்கூடிய நேரத்துல சொர்க்கத்திற்கென்று காவலாளிகள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த காவலாளிகள் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டா சொர்க்கத்துடைய கதவை திறப்பார்கள். திறந்து எப்படி நம்மை அழைப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நம்மை உள்ளே அழைத்து மகிழ்ச்சி அடையுங்கள், நிரந்தரமான சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் நம்மை உள்ளே நுழைவிப்பார்கள். மனுஷனுக்கு பொதுவாக வரவேற்பு என்று ரொம்ப பிடிக்கும்ல, வரவேற்பை விரும்பக்கூடிய ஒரு உறவினருடைய வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது அப்படின்றத ரொம்ப கவனிப்போம். வாங்கன்னு சும்மா ஒரு முகத்தை தூக்கி வச்சு சொல்லிட்டாங்கன்னா இந்த வீட்டுக்கு அடுத்ததான் வரணுமா தோணும், ஏன்டா வந்தோன்னு சொல்லி தோணும். இப்ப வரவேற்பு ரொம்ப முக்கியம். அந்த வரவேற்பு அல்லாஹ் கொடுக்கிறான். மாணவர்கள் என்ன செய்றாங்க, வரவேற்று அவர்களே உள்ள என்ன செய்றாங்க, மகிழ்ச்சியோட வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்றதுக்கு பிறகு அந்த மனிதன் என்ன செய்யறான், உள்ள நடந்து போறான். அவன் நடந்து போகக்கூடிய நேரத்துல அவன் கால் பாதம் படும்ல, அந்த பாதம் படக்கூடிய இடம் எப்படி இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்க விண்ணுல பயணம் போனாங்கல்ல, அந்த பயணம் போகக்கூடிய நேரத்துல அவருக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முத்தாலான கழுத்து அணிகளை நான் அந்த சொர்க்கத்துல நான் பார்த்தேன். அது இல்லாம அந்த சொர்க்கத்துடைய மண் எப்படி இருக்கு தெரியுமா? அது நறுமணத்தை வீசக்கூடிய கஸ்தூரி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. நம்ம கால் வைக்கக்கூடிய மண் என்னதான் முழுக்க முழுக்க கஸ்தூரி. இன்றைக்கு கஸ்தூரி என்பது உலகத்திலேயே பெரிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு நறுமண பொருள். இந்த கஸ்தூரி மான் சொல்றோம்ல, அந்த கஸ்தூரி அந்த சென்ட் எடுக்கிறதுக்காக தான் என்ன செய்றாங்க, அந்த கஸ்தூரி மான் எல்லாம் கொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த மானு. குறைஞ்சதுனால அது தடை செய்யப்பட்டு அதை இன்னைக்கு வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கஸ்தூரி அந்த மனம் அந்த திரவியம் என்பது உலகத்திலேயே மிகப்பெரும் சிறப்பு. சொர்க்கத்தில் தயாரிக்கப்பட்டதுன்னா மேடின் சொர்க்கம், இறைவனால் தயாரிக்கப்பட்டதுன்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கஸ்தூரி இருக்கும், எவ்வளவு மனம் தரக்கூடியதாக இருக்கும். அந்த கஸ்தூரியிலே முழுக்க முழுக்க மனுஷன் அல்லாஹ் நடக்க வைக்கிறான். உள்ளே நுழைஞ்சு மனுஷன் போய்கிட்டே இருப்பான்.
அவனை நோக்கி என்ன செய்யும்? காற்று வீசும். எப்பேற்பட்ட காற்று? வசந்தமான காற்று, மனதுக்கும் உடலுக்கும் சுகத்தை தரக்கூடிய ஒரு காற்று வீசும். இன்னைக்கு நமக்கு அடிக்கிறதெல்லாம் வெப்ப காற்று தான் அடிக்குது. வெயிலுடைய நேரத்துல முழுக்க முழுக்க அடிக்கிறது என்ன? வெப்பமான காற்று. சில நேரங்களில் குளிர் நிறைஞ்ச ஒரு காத்து அடிக்கும், அதுவும் மனுஷன் படுத்த தூக்கம் வராது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இதமான காத்து ஒன்று இருக்கும்ல, அப்படி நாம சாஞ்சு உட்கார்ந்தாலே ஒரு தூக்கம் வந்துடும். சில பேர் பாருங்க, பேருந்துல பயணம் செய்யக்கூடிய பல பேர் பாருங்க, ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்த உடனே கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள தூங்கிடுவான். என்ன காரணம்? காத்து. இந்த காத்து அடிக்க அடிக்க அவனுக்கு தூக்கம் வந்துடும். அது முழுக்க முழுக்க அழுக்கு பிடிச்சது, முழுக்க மாசு படிச்சு புகையின் காரணமா அவருக்கு அந்த காத்துக்கே தூங்குறான்னு சொன்னா, மறுமையில இறைவன் தரக்கூடிய சொர்க்கத்தை தரக்கூடிய காத்து எப்படி இருக்கும்? வசந்தமான காற்று. உடலுக்கும் உள்ளத்துக்கும் இனிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு, சுகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காற்று அல்லாஹ் என்ன செய்றான்? அந்த காற்று அங்க வீசும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. அது இல்லாம அந்த சொர்க்கத்துல நமக்கு பல நிறைய செய்திகள் அல்லாஹ் ரப்பல் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். உள்ள நுழைஞ்ச மனுஷன் எவ்வளவு உயரம் இருப்பான் தெரியுமா? இந்த மனுஷனுடைய உயரம் எவ்வளவு இருக்குமா? 60 முழம் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, அதே உயரம் தான். அதே உயரத்துக்கு உள்ள போற எல்லா மனுஷனையும் வச்சிருவான், அல்லாஹ் ஆக்கி வச்சிருவான். அவ்வளவு உயரம். கிட்டத்தட்ட நம்ம 60 முழத்தை கணக்கு பண்ணி பார்த்தா சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 அடி வருது. 90 அடி உயரத்துக்கு என்ன செஞ்சிருவான் மனுஷனை அல்லாஹ் அங்க என்ன செய்வான்னா ஆக்கி வைப்பான். அப்ப அங்க உள்ள போன உடனே கஸ்தூரி மண்ல நடக்க வைக்கிறான், வசந்தமான காற்றை வீச வைக்கிறான். அது இல்லாம நம்முடைய செவிலுக்கு இனிமையா கேட்கக்கூடிய விதத்துல, காதுக்கு இனிமையா இருக்கணும்ல. நம்ம சில ஹோட்டலுக்கு போவோம், போய் நேரத்துல நம்ம கவனிச்சிருப்பீங்க, ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னா லைட்டை பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் லைட்டை டிம்மா போட்டு வச்சிருப்பான். போய் உட்கார்ந்து சொன்னா நம்ம காது கேட்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசை சப்தத்துல என்ன செய்வான்? பேக்ரவுண்ட்ல ஒரு தீமை போட்டு விடுவான. அவனுக்கு என்னவா? கஸ்டமர் உள்ள வந்தோடனே எந்த விதமான டென்ஷனும் இல்லாம டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி நல்ல நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டு போகணும். இந்த நிம்மதியை தரணுமா? அதுக்காக என்ன செய்வான்? ஒரு மெல்லிசை சப்தத்துல ஒரு தீமை போட்டு விடுவான்ல. அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுக்குறான். சொர்க்கத்துல எப்படி கொடுக்குறான் தெரியுமா? சொர்க்கத்துடைய அந்த சத்தம் என்பது அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அங்கு சலாத்தை தவிர வேற எதையும் வேற எந்த வீணானதையும் செவியுற மாட்டார் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுறான். அங்க எப்படி சத்தம் இருக்குமா? ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி ஒரு சத்தம், மெல்லிய சத்தம், கேட்பதற்கு இனிமையா அடிக்கடி கேட்டுட்டே இருக்கும். தொடர்ச்சியா கேட்கறதுனா எப்படி? இனிமையா இருக்கணும். ரொம்ப சத்தமோடு கேட்டுட்டு இருந்தா ஒரு 2 தடவைக்கு மேல கேட்க முடியாது, 3 தடவைக்கு மேல கேட்க முடியாது. அப்ப அல்லாஹ் அங்க என்ன ஏற்படுத்திக்கிறான்னா ஒரு இனிமையான ஒரு சத்தத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் அங்க மனுஷனுக்கு ஏற்படுத்தி வைக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தரான். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுறான். இது அல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்தை பத்தி பேசுறாங்க. நேத்து ஒரு மரத்தை பேசுறோம்ல, அது இல்ல. சித்ரத்துல் முன்தஹா என்கிற ஒரு மரத்தை பேசுறோம்ல, அது இல்லாம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மரம், நிறைய மரங்கள் நிறைந்திருக்கு. அதுல ஒரு மரத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இந்த மரத்தினுடைய நிழலில், இந்த மரம் எப்படிப்பட்டதுன்னா இதோடைய நிழலில் வேகமாக திடகாத்திரமான ஒரு கட்டளவு கொண்ட ஒரு குதிரை துரிதமாக பயணித்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்தாலும் அந்த நிழலை அதனால் பயணிக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லித் தராங்க. ஒரு குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டு வேகமா பயணிக்காத நிழல்ல பயணிச்சான்னு சொன்னா எவ்வளவு தூரம் போகுமா? 100 ஆண்டு போனாலும் அதை என்ன செய்யாது, அது கடக்க முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ஒரு குதிரையுடைய வேகம் என்ன எடுத்து பாருங்க. குதிரையுடைய வேகத்தை எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் வேகம். ஒரு குறைஞ்ச அளவுக்கு அதை விட அதிகமான வேகத்தில் போகக்கூடிய குதிரைகள் எல்லாம் இருக்குது. 80 கிலோமீட்டர் வேகத்துல குதிரை போச்சுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா 24 மணி நேரத்துல ஒரு 2000 கிலோமீட்டர் பயணிக்கும். ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தா 7,30,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு. 7,30,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு ஒருத்த பயணிக்கிறான், குதிரையில பயணிக்கிறான். அப்ப 100 வருஷத்தை கணக்கு பண்ணா 73 கோடி வருதா? அவ்வளவு தூரம். அப்போ என்ன செய்ய அந்த நேரம் முடியலையா? அவ்வளவு பெரிய மரத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு மரம். அப்ப அந்த மாதிரி எத்தனை மரத்தை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருப்பான். மனிதனுக்கு எது விரும்புறானோ, மனுஷன் எதை விரும்புறானோ அதுக்கு தான் எல்லாம் ஏற்படுத்தி வைக்கிறது. நிழல்ல விரும்பவும் இல்ல. பெரும்பாலும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது, கடைகளுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது. மார்க்கெட்டிங் போறாங்க பாத்தீங்களா? மார்க்கெட்டிங் போறாங்க, வெயிலேயே சுத்துறாங்கல்ல. சுத்த உடனே கேட்டு பாருங்க, அந்த மரத்துடைய நிழலுடைய பயன் என்பது அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
ஹைவேல ரெண்டு பக்கமும் மரமா நட்டு வச்சிருக்காங்க. என்ன காரணம்? வாகன ஓட்டலும் கொஞ்சம் இதமா இருக்கணும். போகக்கூடிய அந்த புகை அந்த டஸ்ட் எல்லாம் என்ன செஞ்சுக்கோ அந்த மரம் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அது போன்று மரங்கள் எல்லாம் நட்டி வைக்கிறது. மரத்தை பொதுவா மனுஷன் அந்த நிழல் என்ன செய்வான் விரும்பக்கூடியதா இருப்பான். நம்ம ஊர்ல நிறைய மரங்கள் இருக்கு, பார்த்திருப்பீங்க. அந்த மரத்தோட நிழல் எல்லாம் பாருங்க, போகக்கூடிய வாகனத்துல ஓரமா நிறுத்தி அங்க நின்று போன் பேசிட்டு இருக்கிறது, அங்க கொஞ்ச நேரம் ஓய்வு வைக்கிறது, மர நிழலாம் சாப்பிடுறது. கடையில் அமைக்கிறதா இருந்தா கூட அந்த மரத்தோட நிழல் தான் வைப்பான். ஏன் வரக்கூடிய நிப்பாங்க, மர நிழல் நிப்பாங்கன்னு சொல்லி வியாபாரம் சொல்லி கடை அமைக்கிறவங்க கூட அந்த மாதிரி மர நிழல் தான் அமைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம பகுதியில் இருக்குல்ல, சேது வைக்கால் பகுதியில் ஒரு மரம் இருக்கு பாருங்க, ஆலமரம் இருக்கிறதுல பெரிய ஒரு மரம். எப்ப பார்த்தாலும் அது கீழே ஆள் இருந்துட்டே இருப்பான். எந்த காலத்தை பார்த்தாலும் அது கீழே என்ன செய்யும், ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மரம் அந்த மரம் நல்ல பெரிய அடர்த்தியா இருக்கிறதுனால நிழல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. அது கீழே ஒருத்தர் கடையை போட்டி அங்கேயும் என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிழலை மனுஷன் விரும்புறான். அது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதை அல்ல என்ன செஞ்சிருக்கிறான், அந்த சொர்க்கத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த நிழல என்ன செய்யறான், மனுஷன் அனுபவிக்கிறான். அந்த நிழல துரிதமாக பயணிச்சு எவ்வளவு தூரம் போகக்கூடிய அளவுக்கு அவன் போய்கிட்டே இருக்கான். நிலத்தான் முடிவே இல்லையே, எத்தனை வருஷம் கடக்கலாமே. அப்ப அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். இது இல்லாம சொர்க்கத்துல இன்னொரு சிறப்பு அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். என்ன சிறப்பு தெரியுமா? நாம சாப்பிடுறோம், சாப்பிட்டா என்ன ஆகும்? தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? கழிவு வெளியேறும்ல. சொர்க்கத்துல அது எதுவுமே கிடையாது. நம்ம உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அளவுக்கு கழிவை அல்லாஹ் அங்க தடைச்சிருக்காங்க. கழிவே கிடையாது அங்க. நம்ம மூக்கு சரி வராது, யூரின் போக மாட்டோம், மலஞ்சாலும் கழிக்க மாட்டோம். இதெல்லாம் அருவருப்பு தானே. நம்ம பொது கழிப்பிடத்துல போவாங்க, போனா உள்ளே நுழைய மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? அருவருப்பு. போனான்னு சொன்னா யூரின் போறதுக்கா போனான்னு சொன்னா வெளியில கூட எடுத்துட்டு போயிடலாம். ஆனா பொது கழிப்பிடத்துக்குள்ள உள்ள போக முடியாது. ஏன்? அவ்வளவு கண்டா அருவருப்பு ஏற்படுது இல்ல. யாராலும் அருவருப்பு. நம்முடைய மனைவி இடத்துல இருந்தாலும் சரி, சாப்பிட்டு இருக்கிற இடத்துல மூக்கு சிந்தாங்கன்னா போய் ஓரமா போய் சிந்திட்டு வான்னு சொல்லிடுவோம். அதெல்லாம் ஒரு அருவருப்பு தானே. அப்ப அந்த அருவருப்பை அல்லாஹ் ரப்பல் என்ன செய்யறான், அங்க இல்லாம ஆக்குறான். அந்த அருவருப்பு இல்லாம அவனுக்கு என்ன தேவையோ, என்ன விரும்புறானோ அதை அத்தனை செஞ்சு கொடுக்குறான். மனுஷன் என்னெல்லாம் விரும்புறானோ. சும்மாவே இருக்கிற மனுஷன் என்ன செய்யும்? வீட்டுல சும்மாவே இருக்கிறாங்க, வேலை இல்லை, என்ன தோணும்? எங்கேயாச்சும் போகணும்னு தோணுமா? எங்கேயாவது போயிட்டு வருவோமா? கடைக்கு போவோமா? பஜாருக்கு போவோமா? எதையாவது வாங்க போவோமா? 10 ரூபாய்க்கு ஒரு பொருளையாச்சும் வாங்க போவோமா? அல்ல எதையாவது குளிர்ச்சியா எதையாவது குளிக்கிற மாதிரி எங்கேயாவது போவோமா? இப்படி தோணும்ல. அது பெரிய பெரிய சிட்டி இல்ல, பொருளை வாங்குறதோ இல்லையோ, சும்மா வாய் பக்கத்தால் பெரிய பெரிய மாலுக்கு போகக்கூடியவா இருக்காங்கல்ல, அங்க போய் அவன் எதையும் வாங்க மாட்டாங்க, எதையும் வாங்க கூடாது இல்ல. ஆனா எதுக்கு போறான்? போய் வாய் பாக்குறதுக்கு. அங்க என்னன்னா இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி போய் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக போறான்ல. மனுஷன் என்ன செய்யறான், அந்த அவனோட உள்ளம் அதை விரும்புது. இப்ப அல்லாஹ் அங்க என்ன ஏற்படுத்தி இருக்கிறாங்க, அதற்கு தகுந்த மாதிரி அங்கேயே ஒரு பஜார் அல்லாஹ் என்ன செய்யறான், ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்கன்னா அன்றைய தினம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு சந்தை ஒண்ணு ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கும். சொர்க்கவாசிங்க வெள்ளிக்கிழமை ஆனா அங்க வந்துருவாங்க. வாரம் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சிருவாங்க, அங்க வந்துருவாங்க. இங்க வார சந்தை திங்கக்கிழமையா, சொர்க்கத்துல வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஆனா அங்க என்ன வார சந்தை, அங்க என்ன செய்வான், மனுஷன் போவான். போகக்கூடிய நேரத்துல இங்க மார்க்கெட்டுக்கு போற மாதிரி இல்ல. இங்க போனா இருக்க முழுக்க டென்ஷன் தான். போனா எவனா வீட்டுக்கு நிம்மதியா திரும்பி வரானா, போனா விலை ஏறி போச்சு, நாம கேட்டு போனா பொருள் கிடைக்கல, எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தோம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க நீங்க இந்த பொருளை வாங்க, திரும்ப போவான்னு சொல்றாங்க. இந்த பொருள் கிடைக்கல, வேற கடையில போய் வாங்கிட்டு வர வேண்டியதான்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா துணி எல்லாம் எடுக்க போயிட்டா, பெண்கள் எல்லாம் கூட்டு போயிட்டாங்க, துணி எடுக்கிறது பாரு இருக்குது. துணி எடுக்க ஆரம்பிச்சுட்டு சொன்னா அது இருக்கக்கூடிய டென்ஷன் வேற எதுலயுமே இருக்காது. அவளை போய் உட்கார வச்சுட்டோம்னு சொன்னா துணி கடைலாம் சேர் போட மாட்டான். ஏன் போட மாட்டான்? சேர் போடாததுக்கு காரணம் என்ன? இவங்க நிக்க வச்சா இவ்வளவு நேரம் துணி பாக்குறாங்க, சேரை போட்டா அவ்வளவுதான், அன்னைக்கு ஃபுல்லா ஹால்ட் தான், அடுத்த நாள் கடையை அவன் திறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்ப அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வெறுப்பை தரக்கூடியதா இருக்குல்ல. தேடி ஒரு துணி எடுத்தாலும் 2 நாள் கழிச்சு போய் மாத்திட்டு வருவாங்களா இல்லையா? அப்படி ஒரு டென்ஷன் இருந்த ஒரு பர்ச்சேஸ் அது மாதிரி இல்ல. அங்க போனா மனதுக்கு நிறைவா இருக்கக்கூடிய விதத்துல அங்க போய் காசு கொடுத்து வாங்க போறோம், கேட்டதை கேட்க போறோம், எடுத்து தர போறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், உன் மனசு விரும்புதா இதை எடுத்துக்க, போ சந்தைக்கு போ, அங்க போய் என்ன செய்வா, எல்லா பொருளையும் வாங்குவான். வாங்கிட்டு வரக்கூடிய நேரத்துல ஒரு காத்து ஒண்ணு வீசும். காத்து வீசுறாங்க, புழுதி படிந்த ஒரு காத்து. புழுதி அங்க என்ன மண்ணா எங்க என்ன கிடக்குது, கஸ்தூரி தான் இருக்குது. அப்ப புழுதி படர்ந்த ஒரு காற்று வீசக்கூடிய நேரத்துல அது முழுக்க மேல என்ன செய்யும், படும்.
அவனுடைய முகத்துல படும், உடம்பு ஃபுல்லா படும். பட்டதுக்கு பிறகு மார்க்கெட்டுக்கு போகும்போது என்ன அழகோடு இருந்தானோ அதை விட ஒருபடி மேல அழகா என்ன செய்வான், அவன் வீட்டுக்கு திரும்பி வருவான். நாம என்னைக்கா அந்த மாதிரி வந்துக்கிறோமா? வீட்டுக்கு வெளியில வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னா நாம என்னைக்காவது போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருப்பான், வரும்போது கறி சட்டி மாதிரி வருவான், சட்டையெல்லாம் அழுக்காய் போய் இருக்கும். வீட்டுல வந்தோடனே லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, போய் மூஞ்ச கழுவிட்டு வாங்க, பார்க்க சகிக்கல, இப்படித்தானே இருக்கும் இல்லையா? குளிச்சுட்டு வா, மேல கழுவிட்டு வா, பக்கத்துல வர வேற நாட்டை தாக்க முடியல சொல்லுவாங்களா இல்லையா? இதுதான் விஷயமே. இப்ப நம்ம உலகத்துல எப்படி வெளியில போயிட்டு வந்தா துர்நாத்தை தாங்க முடியாது, அங்க போயிட்டு வந்தோடனே மேலும் அழகா இருப்பான். மனைவி இடத்துல போன மனைவி கேட்பாங்க, என்னங்க நீங்க வெளியில போயிட்டு வந்தோடனே ரொம்ப அழகா தெரியுறீங்களே அப்படின்னு அவங்க சொல்ல, இவர் சொல்லுவாரு, ஆமா நான் வெளியில போயிட்டு வந்தது சரிதான், நான் வெளியில போயிட்டு வந்த உடனே நீ இன்னும் அதிகமா அழகா இருக்கிறீன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கொள்வான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க. எப்பேற்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் அந்த இடத்துல ஏற்படுத்துறாங்க. எல்லா இடத்துலயும் மன நிம்மதி, வெளியில போயிட்டு வந்தா மன நிம்மதி, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா மன நிம்மதி. அந்த மன நிம்மதியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அத்தனையும் அல்லாஹ் கொடுக்குறான். அவனுக்கு தேவையான பொருள் என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனையும் கொடுக்குறான். உனக்கு என்னென்ன வேணும், எப்படி விரும்புவே? மனுஷன் எதங்க விரும்புறான் இன்னைக்கு உலகத்துல? தங்கத்தை விரும்புறானா? உனக்கு தங்கத்துல என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்குங்க. தங்கத்துல பாத்திரம் வேணுமா, வெள்ளியில பாத்திரம் வேணுமா? இங்க தங்கத்திலையும் வெள்ளியிலையும் பாத்திரத்துல பருது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்குது, அங்க எல்லாம் ஹலாலு. உனக்கு எல்லாம் வேணும், தங்கத்துல பாத்திரம் வேணா எடுத்துக்க, வெள்ளியில பாத்திரம் வேணா எடுத்துக்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, பளிங்கு கற்களான பாத்திரங்கள் இருக்குமா, அது பார்க்கறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும், பார்க்கறதுக்கு வெள்ளி மாதிரியே ஒரு தோற்றத்தில் இருக்கும், ஆனா பளிங்கு கற்களான கிண்ணங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட பாத்திரத்தை அல்லாஹ் பயன்படுத்த சொல்லி கொடுப்பான். தலவாரம் வந்து சீப்பு, அந்த சீப்பு வெள்ளியாலும் தங்கத்தாலுமான சீப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சீப் எடுத்து காமிக்க சொல்லுங்க, எத்தனை பேர் சீப் வச்சிருக்கிறோம்? யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் பாக்கெட் சீப் வச்சிருப்போம். வச்சிருக்கிற சீப் எடுத்து காமிக்க சொல்லுங்க, சீப்புல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். யாரும் நம்முடைய சீப்பை அடுத்தாட்ட அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? அவ்வளவு அழுக்கு, ஊர்ல உள்ள அழுக்கு அதுல தான் இருக்கும். இப்ப சீப்புல வந்து நம்ம யாரும் கொடுக்காத அளவுக்கு வச்சிருக்கிறோம்ல, அங்கதான் அசுத்தமே கிடையாது, அங்கதான் மலஜலம் கிடையாது, அங்கதான் சளி கிடையாது. அப்ப மண்டல மட்டும் அழுக்கு இருக்கும். இங்க சீப்ப சீவுடா ஊர்ல பட்ட அழுக்கு வருது, அங்க அது கிடையாது. அழுக்குக்கு தேவையில்லை, அழுக்குக்கு அவசியம் இல்லை. அப்ப அந்த சீப்பு எதுக்கு? தலையை வாரி நல்ல அழகுட நம்மை வந்து மெருகேற்றிக் கொள்வதற்காக அந்த சீப்பு என்ன செய்யப்படும், வழங்கப்படும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இவ்வளவும் இந்த சொர்க்கத்துல கொடுக்கப்படுங்க. சொர்க்கத்துல ஏராளமான செய்திகள் அல்லாஹ் சொல்றாங்க. இவ்வளவும் சொர்க்கத்துல கொடுக்கப்படக்கூடிய இந்த சொர்க்கத்துக்கு மனுஷன் எந்த அளவுக்கு ஆசைப்படணும்? பொருள் கேட்கும் போதே பிரமிப்பா இருக்குது இல்ல. தங்கத்துல எல்லாமே, நீ தங்கத்துல ஒரு பொருள் தங்கம் வாங்க முடியாது, ஆனா தங்கத்துல எல்லாமே அதான் நமக்கு தர்றான். நாம என்னென்ன நினைக்கிறோமோ, என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை போய் கடை வீதிக்கு போய் வாங்க சொல்லி அல்லாஹ் நமக்கு கட்ட போய் வாங்கிக்கணும்னு சொல்லி அனுமதி அளிச்சிருக்கிறார். நம்ம எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் விரும்புகிறோமோ அத்தனையும் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரங்க நமக்கு சொல்லி தராங்க. என்னெல்லாம் மனசு என்னெல்லாம் விரும்புதோ அத்தனையும் அங்கே கிடைக்கும் என்று சொன்னால், இன்னும் சில செய்திகள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், மனுஷன் விரும்பினாலுங்களே மனசுலதான் நினைப்பாடா, நினைச்சாலே நினைத்த உடனே கை கிடைக்குமா. நாம இதுதான் சொல்லி கேட்கறது இல்ல, வாயை தொடர்ந்து கேட்கறது இல்ல, கேட்கறதுக்கு முன்னாடி மனசாலதான் நினைப்போம். அப்படி நினைத்த உடனே கிடைக்கும் என்று சொல்லி சிலது அல்லாஹ்வுடைய தூதராக நமக்கு சொல்லி தராங்க. இது இல்லாம சொர்க்கத்திற்குள் நுழைந்த உடனேயே மனிதனுக்கு முதலாக ஒரு உணவு கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதராக சொல்றாங்க, அல்லாஹ்வும் சொல்லி காட்டுற முதலாக ஒரு உணவு மனிதனுக்கு கொடுக்கப்படும். அந்த உணவு என்ன என்பதையும் அது போக என்னென்ன எல்லாம் மனிதனுக்கு கொடுக்கப்படும் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளை தினம் பார்ப்போம். உங்களுக்கான கேள்விகள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்ததுமே எதை செவியுறுங்கள் சொல்லி சொல்லப்படும். அவர்கள் எதை செவியுறவே மாட்டார்கள். எதை கேட்பாங்க? சொர்க்கத்துக்குள் நுழைஞ்ச உடனே அவங்க காதுல எது விழும், எதை கேட்கவே மாட்டாங்க. கேட்காது இல்ல, தெளிவா சொல்லுங்க. தெளிவு வார்த்தை சரிதா? சரி, ஓகே. வீணானது சரிங்களா?
அடுத்ததாக சொர்க்கத்துல சில பேர்களை நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 6 பேர்கள், அதுல ஒரு 4 பேர் மட்டும் சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு சொல்லுவாங்க, ரெண்டாவது சொல்லாது. சரி. அடுத்து இன்னும் 3 4 சத்தமா சொல்லுங்க. சரி. சொல்லியாச்சு. சரியா? சரி, ஆண்களுக்கு தெரியுமா? இதுல 3 சொல்லியிருக்கீங்க. இன்னும் வந்துட்டு மகாமுல் அமீன், மக்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் மவா. ஆண்களுக்கான கேள்வி கேட்கிறோமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வரக்கூடிய நேரத்துல எறும்புகள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து ஒரு செய்தி சொல்லுது. அந்த செய்தி என்ன? சரி, சுலைமான் வரக்கூடிய நேரத்துல அந்த எறும்புகள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லும், இதோ சுலைமானும் அவரோட கூட்டத்தாரும் வர்றாங்க, காலில் மிதிப்பற்ற நம்மளை பார்க்காம மிதிச்சிடுவாங்க, அதனால நம்முடைய கூட்டுக்கு திரும்பி போங்கன்னு சொல்லிட்டு அந்த எறும்புகள் சொல்லும். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு சிரிப்பதாக செய்தி. இறைவனை அஞ்சக்கூடிய மக்கள் எந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க? இரவின் கடைசி இறைவனுடைய கடைசி பகுதியில் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? பாவ மன்னிப்பு தேடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.